தண்ணியில் ஒரு நாள் வாங்குவாங்க. தண்ணி வேலையை பற்றி எங்கிட்ட யாரும் சொல்லக்கூடாது. ரொம்ப வேண்டியவங்க அப்படின்னு இது யாரோ நின்று எடுத்துருந்தாங்க. நாங்களே 25% தான் பெரிய தலைவலி அது. இது கூட உங்களுக்கு நம்ம ஃபார்ட்டி பர்சன்ட் தராங்க. 40% ரோட்ல வந்தீங்க அந்த இது தமிழ் தாய் வாழ்த்து. யாரும் உட்கார்றது அப்புறம் முடிக்கணும். இன்றைய தினம் நமது ராம்பாக்கம் ரோட்டரி குழுமத்தில் ரோட்டரி சங்கத்திலிருந்து நமது முன்னாள் ஆளுநர் அவர்களும் இந்நாள் ஆளுநர் அவர்களும் மற்றும் ரோட்டரி இயக்குனர் அவர்களும் மற்றும் ரோட்டரி சங்கத்தார் விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தார் அவர்களும் மற்றும் ஊர் பெரியவர்களும் மற்றும் பிரேசில் நாட்டிலிருந்து வந்திருக்க திரு டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்கள் மனைவியார் அவர்களும் மற்றும் தலைவர் அவர்கள் முன்னாள் ஊராட்சி தலைவர்களும் இந்நாள் ஊராட்சி தலைவர் அனைவரும் இங்கு வருகை தந்ததற்கு நாங்கள் சமுதாயத்தின் குழுமை மூலம் எங்கள் நன்றியையும் எங்களை பற்றி நமது பள்ளியின் ஆசிரியர் திரு ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். வணக்கம். சமுதாய சங்கத்தினுடைய ஆளுநர் அவர்களே, முன்னாள் ஆளுநர் அவர்களே மற்றும் பிரேசில் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர் அவர்களே, ஊரினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, நம்முடைய ரோட்டரி ராம்பாக்கம் சமுதாய ரோட்டரி குழுமத்தினுடைய தற்போதைய தலைவர், முன்னாள் தலைவர், சாசன தலைவர் அவர்களே, பெயர் பலகை திறந்து வைத்து பெருமைப்படுத்திய தந்தை பெரியார் போக்குவரத்து கழகத்தினுடைய பொது மேலாளர் அவர்களே, ஊர் பெரியவர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த
பள்ளியினுடைய வரலாறு, ரோட்டரி சங்கம் இந்த ராம்பாக்கம் கிராமத்திலே உதயமானதிலிருந்து ஒரு மறுமலர்ச்சியுடன் தொடங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நினைக்கிறேன். முன்னர் இருந்த சூழ்நிலைக்கும் இந்த ரோட்டரி சங்கத்தினுடைய 2 ஆண்டுகளுடைய சேவைக்கு பிறகு பள்ளி ஒரு நல்ல பொலிவோடு காட்சி தருகிறது என்றால் அதற்கு ரோட்டரி சங்கமே முழு பொறுப்பு என்பதனை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே உட்கார்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மணல் நிரப்பி ஒரு அழகான சூழ்நிலையை உருவாக்கியதே ரோட்டரி சங்கம்தான் என்பதை பெருமையோடு பள்ளியினுடைய சார்பிலே குறிப்பிட்டுக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து, இடம் இல்லாமல் இருந்த மாணவர்கள் உட்கார்ந்து படிப்பதற்கு இடம் இல்லாமல் இருந்த நிலையை மாற்றி அந்த கூரை கொட்டைகளுடைய கூரைகளை அமைத்து, சென்ற ஆண்டு கூரைகளை அமைத்து மாணவர்கள் தங்குவதற்கு இட வசதி செய்து கொடுத்த அந்த பெருமையையும் அந்த அரிய சேவையையும் எங்களால் மறக்க முடியாது. நிச்சயமாக அதற்காக உங்களுடைய பள்ளியினுடைய சார்பிலே நாங்கள் மகிழ்ச்சியினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, ஒரு பெரிய குறைபாடு, இந்த பள்ளிக்கு தண்ணீர் வசதி இல்லாமல் இருந்தது. இந்த தண்ணீர் வசதி கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டு காலமாக இருந்தது. மாணவர்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக பக்கத்து வீடுகளுக்கு சென்று அலைந்து, பக்கத்திலே அந்த பம்ப் செட் இறைத்தால் அன்று தண்ணீர் கிடைக்கும். மற்ற நாட்களிலே வெளியிலே சென்று அவர்கள் தண்ணீர் வாங்கி குடித்த அவல நிலையை போக்குவதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த ராம்பாக்கம் ரோட்டரி சமுதாய குழுமம் டேனிடா உதவி திட்டத்தின் கீழே தண்ணீர் ஒரு நிரந்தர ஒரு தீர்வு, தண்ணீர் வசதி செய்து கொடுத்தது. இது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. இது பெரிய முயற்சி. இந்த முயற்சினாலே மாணவர்கள் இங்கேயே தண்ணீரை பெற்று குடிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை கழிப்பிட வசதி, டேனிடா திட்டத்தின் மூலமாக கழிப்பிட வசதியும் மிக அருமையான முறையிலே செய்து தந்திருக்கிறார்கள். இதற்கான உதவி தொகையெல்லாம் இந்த ரோட்டரி சமுதாய குழுவுமே செலுத்தி இருக்கிறது என்பதுதான் இங்கே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயல். நமக்கு ஒரு பைசா செலவு கூட வைக்காமல் நமக்காக வலிந்து வந்து நாம் எதுவும் கேட்காத போது கூட இந்த நன்மைகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு மேலும் சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இங்கே தேர்வு எழுதுவதற்காக அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு 2-3 மாதங்களுக்கு தேநீர், இந்த சுண்டல், சிற்றுண்டி இவற்றை வழங்கி அந்த ரோட்டரி சமுதாய குழுமம் வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்திய ஒரு நிகழ்ச்சியும் இங்கே நான் பெருமையுடன் குறிப்பிட்டுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கொள்ளுங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஏதேனும் இன்னும் செய்ய வேண்டியது இருந்தால் அவர்களே செய்யவும் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட அவர்கள் தீர்த்து கொள்ள முடியும். தினமும் ஒரு வார்த்தை அவர்கள் கையாலேயே எழுத வைத்து அவர்களே தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆங்கில வார்த்தை, அதற்கு சரியான ஒரு தமிழ் வார்த்தை என்பதை அவர்கள் தினமும் அவர்களே எழுதி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. தினமும் ஒரு தகவல், அறிவியல் உண்மையாக இருக்கலாம், பழமொழியாக இருக்கலாம், அல்லது வேறு எதனா புதிய கண்டுபிடிப்பாக இருக்கலாம், அதனை நீங்களே எழுதி மற்ற மாணவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய செயல்திறன், ஆராய்ச்சி, ஊக்க மனப்பான்மையை ஊக்குவிக்கின்ற வகையிலே இந்த பலகை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே கம்ப்யூட்டர் வசதி உட்பட பத்திரிகைகள் எல்லாமே அங்கே செய்து தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு தொடக்கம்தான். நீங்கள் எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, அறிவியல் சம்பந்தமான பொழுதுபோக்கு என்று சொல்வதை பயனுள்ள ஒன்று, அதனை நீங்களே அங்கே கழித்து ஒரு நல்ல பயனை பெறக்கூடிய வகையிலே இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, மிகப்பெரிய ஒன்று. இந்த வகையில எல்லாம் சிந்தித்து நமக்கு என்னென்ன நன்மை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் கேட்காமலே செய்து தருகிறார்களே, அந்த பெரிய உதவிக்காக அந்த முதல் தலைவர், சாசன தலைவர் சண்முகம் அவர்களுக்கும், அடுத்து செயல் தலைவராக இருந்த நம்முடைய சுதந்திரன் அவர்களுக்கும், வர இருக்கின்ற தலைவர், இன்று பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கின்ற தலைவர் மதிப்புக்குரிய முத்துமல்லா அவர்களுக்கும் நாம் இந்த நேரத்திலே நம்முடைய பள்ளியினுடைய சார்பிலே நன்றியையும் பெருமையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து எதிரே
அந்த சுற்றுச்சுவரை அமைத்து தருவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஏராள நன்மைகள் அவர்களாலே நமக்கு வந்திருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? கல்வியிலே ஆர்வம் காட்ட வேண்டும். கல்வியிலே ஆர்வம் காட்டி நல்ல தேர்ச்சி விழுக்காட்டை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஒரு காலத்திலே சாதாரண நிலையில இருந்த பள்ளியானது இப்போது ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க ரோட்டரி சமுதாய சங்கத்தினுடைய ஒரு செயல்பாடுதான் காரணம். தொண்டு செய்யக்கூடிய அந்த அமைப்பு உங்களுடைய உள்ளத்திலேயும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தொண்டுகளுக்கெல்லாம் நாம் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி காலத்தின் அருமை எண்ணி எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். பார்வையிட நமது ரோட்டரி மாவட்ட இயக்குநர் அவர்களும் மற்றும் விருந்தினர்கள் அவர்களும் இப்போது செல்ல இருக்கிறார்கள். அனைவரும் அங்கு பதவியேற்பு விழாவிற்கு வருகை தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு அந்த லீச் கிட்டுங்க, தண்ணி போய் அதில் உள்ளவே ஊட்டிங்க லீச் ஆகும். ஏன்னா பார்க்கறே ஆகக்கூடாது. பிள்ளைகள்லாம்